பொதுவா அம்மனுக்கு வேப்பிலை மாலை, எலுமிச்சை மாலை சாற்றி வழிபடுறது மிக முக்கியமான வழிபாடா கருதப்படுது. எதுக்காக அம்மனுக்கு எலுமிச்சை சாற்றப்படுது? இதோடைய சிறப்பு என்ன? எலுமிச்சை மாலை சாற்றி வழிபடுறதால கிடைக்கிற நன்மைகள் என்ன? தெரிஞ்சுக்கலாம். ஏன் அம்மனுக்கு எலுமிச்சை மாலைய சாத்தணும்? எலுமிச்சை மாலை சாத்துறதுக்கு பல ஆன்மீக காரணங்கள் இருக்கு. எலுமிச்சை அம்மனுக்கு ரொம்பவும் உகந்த பழமா கருதப்படுது. எலுமிச்சையுடைய குளிர்ச்சி அம்மனுடைய உஷ்ணத்தை தணிக்குது. இதன் மூலமா குடும்பத்துல அமைதி, சந்தோஷம், நிம்மதி ஏற்படுது. எலுமிச்சை மாலை சாத்தும் சரியான முறை. முதல்ல நல்லா பழுத்த ஒரே அளவிலான எலுமிச்சம் பழங்களை வாங்கணும். கரை காயம் இல்லாத நல்ல நிறம் கொண்ட பழங்களா இருக்கணும். வீட்ல சுத்தமான தண்ணீர்ல கொஞ்சம் பன்னீர் சேர்த்து எலுமிச்சை பழங்களை நல்லா கழுவணும். எலுமிச்சை மாலைய நூல் அல்லது கயிறு கொண்டு சேர்க்க கூடாதுங்க. இயற்கையான நார் அல்லது மஞ்சள் தடவிய நூல் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. எப்பவுமே ஒற்றைப்படை எண்ணிக்கையில பழங்களை கோர்க்கணும். மாலை கோர்க்கும் போது உடல் தூய்மை, மன தூய்மை, பக்தி மனப்பான்மை இந்த மூணும் இருக்கிறது ரொம்ப முக்கியம். சரி, எலுமிச்சை மாலை சாத்துறதால கிடைக்கிற பலன்கள் என்ன? எலுமிச்சை மாலை சாத்துறதின் மூலமா நீண்ட நாள் தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறும், குடும்ப பிரச்சனைகள் குறையும், மனக்குழப்பங்கள் நீங்கும், ஆரோக்கிய குறைகள் சரியாகும், தொழில் வியாபார தடைகள் விலகும், வீட்டுல நேர்மறை சக்திகள் அதிகரிக்கும். எலுமிச்சை மாலையோட மட்டும் இல்லாம எலுமிச்சை விளக்கு ஏற்றுவதும் ரொம்ப நல்ல வழிபாடு.